கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய முயற்சி எடுத்தால், நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் ஆரம்பித்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த காரியத்தை செய்வதற்கு முடிவு எடுக்கிறீர்களோ, எந்த காரியத்தை செய்வதற்காக நீங்கள் ஆலோசிக்கிறீர்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் நிலைவரப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ இதுவரைக்கும் நீங்கள் முடிவெடுத்தது, இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது, இதுவரையிலையும் நீங்கள் முயற்சி எடுத்த நிறைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைவரப்படாமலே போயிருக்கலாம். எல்லா காரியமும் ஒரு வருஷம் இருந்துட்டு திரும்பி போயிருக்கலாம், இன்னொரு வருஷம் இருந்துட்டு அது கிடைக்காமலே போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் தெளிவாய் பேசுகிறார். சீக்கிரமாய் ஒரு நாள் வரும், சீக்கிரமாய் ஒரு மாதம் வரும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவீங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கலாம், ஒரு இடத்தை வாங்குவதா இருக்கலாம், ஒரு ஸ்கூல் துவங்குவதாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்க எந்த வேலையை செய்வதா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதா இருக்கலாம், ஊழியம் செய்கிறதா இருக்கலாம். இனி நீங்கள் எந்த காரியத்தை நிர்ணயம் பண்ணுகிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிலைவரப்படுத்துவேன் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் யோசிக்கிறதை கர்த்தர் செய்வார், நீங்கள் முடிவு எடுக்கிறதை கர்த்தர் செய்வார், நீங்கள் ஆலோசிக்கிறதை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது, ஒரு மகிமை புறப்பட்டு வருகிறது. நீ நிர்ணயம் பண்ணின காரியம் எத்தனை பேர் தடுத்தாலும், எத்தனை பேர் விரோதமாய் எழும்பி நின்றாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நிர்ணயம் பண்ணுகிற ஒரு காரியம் அது நிலைவரப்படும். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் முடிவு எடுக்கிற நிர்ணயம் பண்ணுகிற காரியத்தை எனக்கு நிலைவரப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அவன் பல காரியத்தை அவர் நிர்ணயம் பண்றாரு. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவர் நிர்ணயம் பண்ணினது எதுவுமே நடக்கல, அவர் முடிவு எடுத்தது எதுவுமே நடக்கல, எல்லாமே எதிராய் வர்றது. சகோதரர்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அது அவருக்கு நிலைவரப்படலை. அதுக்கப்புறம் போத்திபாருடைய வீட்டில் போனதுக்கு அப்புறம் சரி இந்த இடத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு செஞ்சு அங்க நிலைவரப்படும் அப்படின்னு முயற்சி எடுத்தார். ஆனா அந்த காரியத்திலையும் அவர் முடிவெடுத்த அந்த காரியம் அவர் சரியா அமைஞ்சிடவே இல்லை. அதற்கு பிறகு சிறைச்சாலையில போனதுக்கு அப்புறம் கூட அவர் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா ஒரு நாள் தன்னுடைய 30வது வயதிலே கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் அவனை நிக்க வைக்கிறாரு. அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு எதெல்லாம் மனதிலே நினைத்தானோ, எதெல்லாம் தன்னுடைய சிந்தையிலே அவனுக்கு வந்துச்சோ, எந்தெந்த காரியத்தை எல்லாம் அவன் செய்யணும்னு எத்தனித்தானோ அந்த காரியம் எல்லாம் அவனுக்கு நிலைவரப்பட்டது, நிலைவரப்பட்டது. நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்க இந்த சத்தத்தை கேட்கிறவங்க என்ன நினைப்பீங்க? பாஸ்டர், எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் எது நினைச்சாலும் நடக்காது, நான் எது ஆரம்பிச்சாலும் முடிக்க முடியாது, அது என் தலை மேல இருக்கிற சாபம்னு கூட நிறைய பேர் நினைச்சிட்டு வந்திருக்கலாம். இது என் தலை மேல இருக்கிற சாபம் பாஸ்டர், எது நினைச்சாலும் அது நடக்காது, நான் நினைக்கிறதற்கு மாறாதான் நடக்கும், நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. என் வாழ்க்கையில கூட அப்படிதான் நடந்துச்சு, என் படிப்புல கூட அப்படிதான் நடந்துச்சு, என் வேலையில கூட அப்படிதான் நினைச்சது. நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே, நடக்கலையே, அதனால நான் சோர்ந்து போயிட்டேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இதுவரையிலும் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட வேண்டியது இல்லை. இதுவரையிலையும் அப்படி நீங்கள் நினைத்தது நடக்காமல் இருந்தாலும் இனி நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவீர்கள். கர்த்தருடைய ஞானத்தோடு நிர்ணயம் பண்ணுவீர்கள். ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தினால் நிரப்புவார். அந்த புத்தி உங்களிடத்திலே வரும், அந்த தைரியம் உங்களிடத்திலே வரும். அந்த காரியத்தை குறித்து அழகாய் ஆராய்ந்து நீங்கள் ஒரு முடிவை எடுப்பீர்கள். அந்த முடிவு உங்களுடைய முடிவு மட்டுமல்ல, அது என் தேவனுடைய முடிவாய் மாறும், என் தகப்பனுடைய முடிவாய் மாறும், உங்கள் முடிவு கர்த்தருடைய முடிவாய் மாறும். அன்றைக்கு தேவன் பிரியப்படுகிறவர். கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வசனம் என் தலை மேல இருக்க போறதற்காய் நன்றி ஆண்டவரே. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால்
நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். தலை மேல கையை வச்சு இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. வாலிப தம்பி, நீ அறிக்கை செய். தங்கச்சி, நீ அறிக்கை செய். உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பவரை ஆண்டவர் தரப்போறாரு. அப்படிப்பட்ட ஒரு கனத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் தரப்போகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் சீக்கிரமாய் தரப்போறாரு. நீ கட்டளை இடுகிறது அப்படியே நிற்கும். நீ சொல்லும் போது அது நடக்கும். நீ ஐடியா பண்ணுகிற காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். நீங்க பிளான் போடுவீங்க, நீங்க திட்டம் போடுவீங்க, அது பாட்டுக்கு நடந்து 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 நடந்துட்டே இருக்கும். நீங்க பிரமிப்பீங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சகோதரனே, நீ ஆச்சரியப்படுவாய். சகோதரி, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அம்மா, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்பா, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எஸ் 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 இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நல்ல விடாப்பிடியா முழு பலத்தோடு இந்த சத்தத்தை எந்த ஊர்ல கேட்டிருந்தாலும், எந்த நாட்டில் கேட்டிருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நான் நிர்ணயம் பண்ணினதை எனக்கு தருகிறவர். நான் நிர்ணயம் பண்ணினதை எனக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம உலகத்துல படைச்ச ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷன் இருக்குமானால், ஒரு தரிசனம் இருக்குமானால், இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய தரிசனங்கள் நீங்க நினைக்கிறது மாதிரி நடக்காம இருந்தாலும், ஏற்ற காலம் வரும்போது உங்க பர்பஸ், உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை அப்படியே நிறைவேற்றுவார். இன்றைக்கு இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 3 காரியங்கள் அப்படின்னு சொன்னா, நாம் நிர்ணயம் பண்ணினது தோற்று போகும்போது, அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை நிர்ணயம் பண்ணினது அப்படின்னா முடிவு எடுத்தது தோற்று போகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதை குறித்து ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கவனிங்க. என்னுடைய ஆசைகள் நிராசையாகும் போது, இல்லை அப்படின்னா என்னுடைய முடிவுகள் தவறாய் போகும்போது, இல்லைன்னா நான் நினைச்சது நடக்காம இருக்கும்போது, இதுதான் இப்போ இந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, யோபு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்காக எழுதப்பட்டது. இவருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவருடைய வாழ்க்கையிலே இவர் நிர்ணயம் பண்ணினது எதுவுமே நடக்கல. அப்படின்னா அவருக்கு வேதம் சொல்லுகிறது 7000 ஆடு, 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், பணிவிடைக்காரர்கள், 10 பிள்ளைகள், இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கட்டுக்கோப்பாய் ஆண்டவருக்காக சாட்சியா வாழணும்னு தன்னுடைய மனதில் நினைச்சிருந்தாரு. ஆனா திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, அவர் நிர்ணயம் பண்ணினது, அவர் முடிவெடுத்தது அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எதுவுமே நடக்கல. அவர் ஆசைப்பட்டார், கனவை வளர்த்தார், அதற்காக பிரயாசப்பட்டார், அதற்கு பின்னாடியே அவர் போனார், அதுக்காக தன்னை ரொம்ப உருவாக்கிட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் நிர்ணயம் பண்ணினது, வேதம் சொல்லுகிறது, திடீர்னு அவர் நிர்ணயம் பண்ணது எதுவுமே நடக்கல. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிலரை சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காரியத்தை, ஒரு முடிவை அவங்க மேல வச்சு, ஒரு தரிசனத்தை அவங்க மேல வச்சு, நீ இப்படிதான் மாற போற, நீ இந்த மாதிரி தான் மாற போற. பொதுவாக இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேரை வளர்த்தும் போதே எப்படி வளர்த்துவாங்க அப்படின்னு சொன்னா, நீ டாக்டர் ஆக போற, நீ டாக்டர் ஆக போற அப்படின்னு வளர்த்துவாங்க. அவங்க நல்லா படிப்பாங்க. இந்த டாக்டர் அப்படின்ற ஒன்றை சிலருடைய மனசுக்குள்ள அந்த விஷனை வச்சுட்டு நிறைய டியூஷனுக்கு அனுப்புவாங்க, நிறைய படிப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் ஜாலியாக இருக்கும்போது இவங்க ஜாலியாக இருக்க முடியாது, எல்லாரும் தூங்கும் போது இவங்க தூங்க முடியாது, எல்லாரும் விளையாடும் போது இவங்க விளையாட முடியாது. இவங்க ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இதுக்கு நேராக நான் போகணும், இந்த லக்கை நான் அடைஞ்சிடணும், இந்த சாதனையை நான் சாதிச்சிடணும்னு சொல்லி அதற்கு நேராகவே டிராவல் பண்ணுவாங்க, ரொம்ப ஆசையாய். ஆனால் ஒரு நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் வரும் பாருங்களேன். இந்த எக்ஸாம் போகும்போது நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பயந்துட்டே போவாங்க. என்ன பயந்துட்டு போவாங்கன்னா, மனசுல டாக்டர் ஆகணும்னு விருப்பம், மனசுல டாக்டருக்காக படிச்சாச்சு, அதுக்காக இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டாச்சு. ஆனா இந்த நீட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்படி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நீட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய முடிவு, தான் நிர்ணயம் பண்ணினது நடக்கலன்னு உடனே நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க டாக்டர் அப்படின்ற நிர்ணயம் நீங்க பண்ணாம இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க ஒரு நிர்ணயம் பண்ணி இருக்கலாம். நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள நான் போனா நல்லா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி அதுக்காக ஆசைகளை வளர்த்து அதற்காக கமிட்மெண்ட் பண்ணி அதுக்காக ரொம்ப தூங்காம இருந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப பாடுபட்டு அந்த இடத்திற்கு நேராய் நீங்கள் வந்து நிற்கும் போது நீங்கள் நிர்ணயம் பண்ணினது எதிராய் முடிந்திருக்கலாம். அது நடக்காம போயிருக்கலாம். ஐயோ, நான் இப்படி நினைச்சேனே, நான் இப்படியெல்லாம் கடந்து வந்தேன், நான் இவ்வளவு ஆசைப்பட்டேனே. சில தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கடனை வாங்கி அதை செஞ்சு நைட்டு பகலா வேலை செஞ்சு அந்த பிள்ளைக்கு அப்பவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பேங்க்ல ஒரு பணம் போட்டு வைப்பாங்க. எப்போ சார் உங்களுக்கு இந்த பணம் எப்போ சார் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பணமா என் பிள்ளை அப்படியே காலேஜ் படித்து முடித்த உடனே இந்த பணம் வேணும், இல்லைன்னா +2 படித்து முடித்த உடனே எனக்கு இந்த பணம் வேணும். ஏன் அப்படின்னா +2 வரைக்கும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவேன், காலேஜ் வரைக்கும் எப்படியாவது என் பிள்ளையை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவேன். அதற்கு பிறகு அவளுக்கு மேல் படிப்பு படித்து அவனுக்கு மேல் படிப்பு படித்து அவனை ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி அந்த சின்ன வயசில் பிள்ளை பிறக்கும் போதே ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி அதுக்காக சேர்த்து வச்சு அதுக்கு உழைச்சு, ஆனா அந்த பிள்ளைக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு வரும்போது தாங்க எடுத்த முடிவு நிராசையாகும் போது, தாங்கள் நிர்ணயம் பண்ணினது உடைஞ்சு போகும்போது நிறைய பேருடைய வாழ்க்கை எழும்பவே முடியாத அளவிற்கு சீர்குலைந்து போகிறது. நான் நம்புறேன் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற இந்த தேவ மனுஷனும் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்றாரு. எனக்கு கிடைச்ச பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எனக்கு ஆண்டவர் 7000 கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் 3000 கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் 500 கொடுத்திருக்கிறாரு, எனக்கு 10 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு என்னுடைய பாதத்தை நான் நெய்யினால கழுகுறேன், எனக்கு நிறைய வேலைக்காரங்களை கொடுத்திருக்கிறாரு, நான் ஆண்டவருக்காக வாழ்றேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, என் குடும்பம் செழித்திருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நான் ஒரு நாளும் விளந்து போக மாட்டேன். இந்த மாதிரி மனசுல ஃபிக்ஸ் பண்ணி திடீரென்று ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது 7000 போயிருச்சு, 3000 போயிருச்சு, 500 போயிருச்சு, 500 கழுத போயிருச்சு, 10 பிள்ளைகளும் போய் எல்லாம் இழந்து இந்த யோபு உட்காரும் போது நான் இன்னைக்கு வேதத்தில் வாசிக்கும் போது இந்த மனுஷன் 3 முடிவு எடுக்கிறாரு பாருங்களேன். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க யார் இந்த பாதையில போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மறுபடியும் எழுப்ப போகிறார், மறுபடியும் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. உங்களுடைய ஆசைகள் நிராசையாக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் நிர்ணயம் பண்ணினது தலைகீழாய் நடந்திருக்குமானால் இந்த வார்த்தை உங்களுக்காக தான், இந்த வார்த்தை உங்களுக்காக தான். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்த கர்த்தர் நீங்க நிர்ணயம் பண்ணின காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் நிர்ணயம் பண்ணின காரியம் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்காக நிர்ணயம் பண்ணின காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம், எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 20வது 21வது வசனத்தை வாசிக்க போறோம். 1ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இந்த யோபு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே தான் நிர்ணயம் பண்ணின, நான் செலக்ட் பண்ணின, தான் எடுத்த முடிவு இப்ப நடக்காத உடனே இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நிர்வாணியா என் தாயினிடத்திலிருந்து வந்தேன். அப்படின்னா நான் ஒண்ணுமே கொண்டு வரல, நான் ஒண்ணுமே ஆரம்பிக்கல, நான் ஒண்ணுமே செய்யல, நான் வெறுமையா தான் வந்தேன், நான் ஒண்ணும் இல்லாம தான் வந்தேன். ஆனா இது எல்லாத்தையும் கொடுத்தது யார் அப்படின்னா கர்த்தர் தான் கொடுத்தாரு. இப்போ ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, நான் என்னிடத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இப்ப நான் ஒண்ணு பண்ண போறேன், நான் எப்படி நிர்வாணியா என் தாயினுடைய கற்பத்திலிருந்து வந்தேனோ நான் அப்படியே திரும்பி போவேன். நான் ஒண்ணும் இல்லாம வந்தேன், நான் ஒன்றும் இல்லாம திரும்பி போவேன். நான் எதுவுமே இல்லாம தான் ஆரம்பிச்சேன், நான் எதையுமே இல்லாம தான் நான் முடிக்க போறேன். அப்படின்னா இந்த மனுஷன் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, த எண்ட்,
இதுதான் முடிவு, இதுதான் முடிவு. நோ வே, இனி வழியே இல்லை அப்படின்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த பிள்ளைங்க எல்லாம் கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் வின் பண்ணி போகும்போது கடைசியில் போன உடனே அந்த பிள்ளைகளுக்கு என்ன காமிக்கும்னா எண்ட் அப்படின்னு காமிக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி எண்டு. நிறைய இந்த உலகத்தில் வந்து நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொருத்தர் கொடுக்குற அந்த காரியம் வந்து அந்த எண்டை அவங்க வைப்பாங்க. எண்ட் அப்படின்ற வார்த்தையை வச்சு கொடுப்பாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் அறிஞ்சுக்குங்க, அந்த கேமை உருவாக்குனார் பாருங்க ஒருத்தர், அந்த விஷயத்தை கொடுத்தாரு பாருங்க ஒருத்தர், ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த எண்ட் அப்படின்ற ஒன்றை எடுக்கக்கூடிய சக்தி உருவாக்குன அந்த மனுஷனுக்கு இருக்குது. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளும் உங்களுக்காகவே ஆண்டவர் பேசலாம். நீங்க நினைக்கலாம் உங்களுடைய ஆசை நடக்காததுனால, நீங்க நிர்ணயம் பண்ணினது தோல்வியானதுனால, உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்ததுனால என்னுடைய ஆசையெல்லாம் போயிருச்சு பாஸ்டர்னு சொல்லும் போது உங்க மனசு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இல்ல முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்ன இருக்குது, இதுக்கு மேல என்ன இருக்குது, நான் தான் ஆசைப்பட்டது நடக்கல, நான் தான் விருப்பப்பட்டது நடக்கல, நான் தான் இவ்வளவு நாடு பாடுபட்டது எனக்கு நடக்கல, இத்தனை நாள் நான் கடந்து வந்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லாம போயிருச்சு இல்ல, இத்தனை வருஷம் என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இல்லாம போயிருச்சு, இத்தனை வருஷம் என்னுடைய கமிட்மெண்ட் ஒன்றும் இல்லாம போயிருச்சு, இத்தனை வருஷம் என்னுடைய பாடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனி வழியே இல்லை, இனி நான் திரும்ப ஆரம்பிக்க முடியுமா, இனி நான் திரும்ப இன்னொரு காரியத்தை செலக்ட் பண்ண முடியுமா, நான் இல்லைன்னா இன்னொரு காரியத்தை நான் எப்படி போய் நிற்பேன், எனக்கு நீ யோசிக்கவே தெரியாது. என்னுடைய இருதயத்தில் முழுக்க என்னுடைய மூளையில முழுக்க அதுதான் பதிஞ்சிருச்சு. இப்ப அதுவே இல்லைன்னு நினைச்ச உடனே உங்க நிறைய பேருடைய மனசு முடிஞ்சிருச்சு எண்ட் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு உங்களுடைய கரங்களை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க எடுத்த முடிவு, நீங்க நிர்ணயம் பண்ணின அந்த காரியங்கள் ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் நின்று உங்களுடைய ஆசைகள், நீங்கள் செய்த அத்தனை தியாகங்கள் இன்றைக்கு வெறுமையாய் வந்து இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எண்டில் நிற்கும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு கட்டளை இடுவேன், ஒரு நியூ வே, புது பாதை. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, ஒரு புது பாதை இருக்குது, ஒரு புது பாதையை ஆண்டவர் தருகிறவர். அந்த புது பாதையை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்க என்ன முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தோட உங்களுடைய வாழ்க்கை முடிச்சிடவே கூடாது. நான் நம்புறேன் சில நேரத்தில் வந்து நம்ம வந்து அப்படி நினைக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு தடையாய், அத்தனை வருஷம் கடந்து வந்து தடையா இருந்தாலும் நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு புதுசை இப்போ உங்களுடைய கையில வாய்த்து இருக்கிற அந்த காரியத்தை பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு கொடுமையான ஒரு சம்பவத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும், 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்கு முன்னாடி தகப்பனார் இல்லை, தாயாரும் ஒரு மகளும், ரொம்ப அழகான ஒரு மகள், 10 இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் விசிட்டிங் போகும்போது அந்த பொண்ணு வந்து, அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வீட்டில் ஃபஸ்ட் டைமாக போகிறேன், அந்த அம்மாவை மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன். அப்போ அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, இது உங்கள் மகளா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் எங்கள் மகா அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பெங்களூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த மகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரக்தியாக இருந்தா. அப்படின்னா ஜெபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, எதுலையுமே அவ எந்த நாட்டமும் காமிக்கல. அப்படின்னா என்கிட்ட பேசும்போது கூட நல்லா பேசல, அப்படின்னா வேண்டா வெறுப்பா அவ பேசிட்டு இருக்கு. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, இல்லைன்னா கனவு நேரத்துல சண்டை போட்டு வந்தாங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை வாயை திறந்து பேச ஆரம்பிச்சு. என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா, பாஸ்டர் நீங்க வந்து ஒரு ஃபாதர் அப்படின்னு நம்பி நான் பேசுறேன், நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எத்தனையோ பசங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க, என்னை வந்து லவ் பண்ணுறது எத்தனையோ பசங்க வந்தாங்க. ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்கி கொடுக்கக்கூடாது, எங்கள் அம்மா அப்பா விருப்பப்படுற ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி நான் யாருக்குமே இடம் கொடுக்கல, எல்லாரையுமே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எத்தனையோ பேர் வந்தாங்க, எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதே போல் நான் ஸ்கூலில் வந்து அவ்வளோ நல்லா நான் படித்தேன். எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட கேளுங்க, என்னை +2 வரைக்கும் படிக்க வச்சாங்க. +2 வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கூட நான் வாங்கி கொடுக்கல. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் அம்மா அப்பா வந்து கீழே இருக்கணும், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும், நான் அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளையாக மாறணும் அப்படின்னு என் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து
ஒரு பையனை பெங்களூரில் பார்த்தாங்க. எனக்கும் அந்த பையனுக்கும் 10 வருஷம் வித்தியாசம், 10 இயர்ஸ் வித்தியாசம். அவன் ரொம்ப அசிங்கமாக ஒரு பையன் இருக்கிறான். நான் அப்போவே என்கிட்ட சொன்னேன், இல்லை மம்மி, எனக்கு வேற மாதிரி தான் எனக்கு விருப்பம், நான் இந்த மாதிரிலாம் வாழணும்னு நான் விருப்பப்படுறேன், நான் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே காது கொடுத்து கூட கேட்கல. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டாங்க. ஆனால் என்னமோ தெரியல, எனக்கு வந்து அவரை கல்யாணம் பண்ண அடுத்த நாளிலிருந்து எனக்கு வாழ்க்கையில் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய லைஃபே முடிஞ்சிருச்சு, நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இனி இந்த மாதிரி அசிங்கமான ஒரு கணவனாரை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி வயசான ஒரு கணவனாரை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. த எண்டு. அதனால தான் நான் இப்படி வெறுப்பை காமிக்கிறேன், அதனால தான் நான் இப்படி கோபமாக இருக்கிறேன், அதனால தான் அவரை விட்டு நான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ இவங்க இங்கே இருக்கிறது எனக்கு பாரமாக இருக்குது, நான் நாளைக்கு போயிடுவேன். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், என்னை என் அம்மாவும் என் அப்பாவும் சேர்ந்து படுகுழியில் தள்ளிட்டாங்க, என்னை பாதாள குழியில தள்ளிட்டாங்க, என்னுடைய விஷன் எல்லாத்தையும் மூடிட்டாங்க, நான் ஆசைப்பட்டது நான் நினைச்சது எல்லாத்தையுமே இவங்க சிதறடிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட உடனே நான் அந்த தங்கச்சி இடத்துல சொன்னேன், அப்பா நீ நினைக்கிறது மாதிரி இல்லை, பைபிள் சொல்லுது உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, நீ ஏன் அப்படி நினைக்கணும், இது என்று நீ ஏன் நினைக்கணும், உன்னை விட ஒரு 10 இயர்ஸ் ஜாஸ்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தைரியப்படு, இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கலாம், நீ இந்த குடும்பத்திலேயே இருக்க முடியும். எத்தனையோ ஆலோசனைகளை அதுக்கப்புறம் இருந்து நான் எவ்வளோ பேசிட்டேன். ஆனா அவளுடைய மனசனுடைய விரக்தி, அத்தனை நாட்களும் கற்பனை கோட்டை கட்டி எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி இவ்வளவு உண்மையா இருந்தோம், தன்னுடைய தாயும் தகப்பனும் தனக்கு இப்படி ஒரு முடிவை உண்டு பண்ணாங்கன்னு சொல்ற அந்த காரியத்தை விட்டு மனசை மாத்தாததுனால அவ திரும்ப மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி கடந்து வந்தேன். அவ்வளோ தாண்டி வந்தாச்சு, அது மறந்துருச்சு. அவங்களும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. சமீபத்தில் ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடி அதே மகளை அதே அம்மாவோட சேர்ந்து ஒரு நாள் வழியில் சந்தித்தேன். அந்த வழியில் சந்திக்கும் போது அவள் ரொம்ப உருக்குலைஞ்சு போய் தான் இருந்தா, அவள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தா. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, நீயாப்பா அப்படின்னு கேட்டேன். 10 இயர்ஸில் 10 வருஷத்தில் அவளுடைய நிலைமை முற்றிலுமாய் மாற்றப்பட்டிருந்துச்சு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த பாப்பா என்னமோ அப்படி தனக்கு அதுதான் முடிவு அப்படின்னு நினைச்சதுனால தன்னுடைய கணவனாரை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சா, தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சா, தன்னுடைய கோபத்தை தன்னுடைய கணவனார் மேல அப்படியே கொட்ட ஆரம்பிச்சா. அந்த மனுஷனா இந்த புள்ள மேல அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு, அவருக்கு ஏஜ் ஆனதுனால இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் அழகு குறைவா இருக்கிறதுனால இவன் மேல ரொம்ப அஃபெக்ஷன். இவங்க திட்டி 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 கடைசியில் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார். 2 வருஷத்துல மொடா குடிகாரரா மாறி அந்த 10 இயர்ஸுக்குள்ள அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, குடிச்சு 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 அந்த மனுஷன் இறந்தே போயிட்டாரு. இப்போ அந்த சின்ன வயசுல அந்த பிள்ளை வந்து அனாதையை போல தன்னுடைய கணவனார் என் கணவனார் இறந்துட்டாரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் இந்த மாதிரி குடிச்சு குடிச்சே இறந்துட்டாரு. 2 கையினாலையும் தன்னுடைய தலையில அடிச்சுட்டு என்ன சொன்னா தெரியுமா, நான் தான் காரணம், நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இது நீ முடிவுன்னு நினைக்கிற, இது முடிவில்லை, உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடக்காததுனால நீ இப்படி நினைக்காத, நீ உன்னுடைய விருப்பம் நடக்காததுனால, நீ முடிவு பண்ணது நடக்காததுனால, நீ தியாகம் பண்ணது நடக்காததுனால இப்படி நீ எவ்வளவு தூரம் எனக்கு சொன்னீங்க. ஆனா நான் வந்து என் வாழ்க்கைய முடிஞ்சிருச்சுன்னு நானே ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிட்டேன், நானே ஒரு கற்பனையை கட்ட ஆரம்பிச்சேன், நானே என்ன சபிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய எல்லா கோபத்தையும் அவர் மேல கொட்டி கொட்டி இன்னைக்கு அவ்வளோ நல்ல பாசமுள்ள ஒரு கணவனார நான் இழந்து நடுத்தெருவில் நிற்கிறேன். உண்மையா சொன்னா நான் அன்னைக்கு எண்டுல வரல, ஆனா இன்னைக்கு தான் முடிவுல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி, நீங்க ஒரு ஆசையை வளர்த்து, நீங்க ஒரு பிரயாசத்தை பண்ணி, நீங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்து இன்னைக்கு அது நிராசையாக்கப்பட்டு, இன்னைக்கு அது நடக்காம, இன்னைக்கு அதுக்கு எதிர்மறையா நடக்கிறதுனால ஒருவேளை நீங்க யாராவது ஒருத்தர் நீங்க முடிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சு வந்திருக்கலாம். இனி எனக்கு வாழ்க்கை இல்லை. உங்க அம்மாவை திட்டலாம், உங்க அப்பாவை திட்டலாம், கல்யாணம் பண்ணி வச்ச ஒருவேளை பாஸ்டரைய நீங்க திட்டலாம், ஃபாதரை நீங்க திட்டலாம், ஐயரை நீங்க திட்டலாம், எல்லாரையும் நீங்க வெறுக்கலாம். உங்க மனசுக்குள்ள எரிச்சல் அதிகமாகலாம், கோபம் அதிகமாகலாம். என் லைஃபையே முடிச்சிட்டாங்க பாஸ்டர், என் வாழ்க்கையே முடிச்சிட்டாங்க பாஸ்டர், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு நிலைமைக்கு ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் மட்டும் இன்றைக்கு இந்த 3வது நாள் உங்க கரத்தை பிடிச்சு சொல்லுகிறாரு, நோ எண்ட். அவருடைய கரத்துல முடிவு என்கிறது ஒன்றும் இல்லை. உங்க வாழ்க்கையை துவங்கினவர் அவர்,
உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சவர் அவர், உங்க வாழ்க்கையை இதுவரையிலும் நடத்தி கொண்டு வந்தவர் அவர். அது ஜஸ்ட் ஒரு அனுபவம் மட்டும்தான், அது ஜஸ்ட் ஒரு தியாகம் மட்டும்தான். நீங்க முடிவு இன்னும் சொல்லுகிற அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் முடிவுன்னு நினைச்சாங்க, செங்கடல் முடிவுன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அதற்கு மத்தியிலே ஒரு வாசலை திறந்து இன்னொரு வழியாய் கர்த்தர் செங்கடல் அடிப்பக்கத்திலே அவர்களை நடத்த முடியுமானால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அந்த வாழ்க்கையை உனக்கு சிறப்பிப்பேன், அந்த வாழ்க்கையை நீ எடுத்து நிறுத்த முடியும், அந்த வாழ்க்கையை மறுபடியும் உனக்கு நான் தருவேன். எஸ், ஹalleluya. நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை தோல்வியானாலும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாழ்க்கை தோல்வி ஆகவே ஆகாது. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். அது இன்றே நீ காண். கைகளை மேல தட்டி சொல்லுவோம், காலங்கிடவே முழு பலத்தோடு. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நூறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நூறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். என் கண்ணீர் துடைக்கிறார், என் கண்ணீர் துடை. கைகளை மேல தட்டி காலங்கிடவே சத்தமா சந்தனமோ அக்கினி தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி. இப்போ இப்போ புறப்பட்டு வரட்டும். லிப்காரம் தனமோ ரஹோ லோ லோ ரக்கதர பலர. கைவிட மாட்டார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். அவர் ஒரு நாளும் சொல்லு தாங்கிடு, தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடு இயேசுவே, வழி செய்வார். நான் தப்பி செல்ல, நான் தப்பி செல்ல வழி செய். கைகளை மேல தட்டி இயேசுவே, அப்பா அப்பா இறங்குங்கப்பா, 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 இறங்குங்கப்பா. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya, ஹalleluya. எனக்கு தான் முடிவு, எனக்கு தான் எண்டு, எனக்கு தான் டோர் எனக்காக தான் பூட்டப்பட்டிருக்கு, சாத்தப்பட்டிருக்குது. நான் பார்க்கும்போது என்னுடைய கண்ணுக்கு எண்டு அந்த அந்த வார்த்தை மட்டும்தான் தெரியுது. ஆனா அந்த வாசலை உண்டாக்குன ஒருவர், அவர் நினைச்சாருன்னா திறக்க முடியும். அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். கணரை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், நீங்க எதிர்பாராத ஒரு வாழ்க்கையில் நீங்க ஒருவேளை மாட்டப்பட்டிருக்கலாம், நீங்க நினைக்கவே முடியாத ஒரு காலத்துக்குள்ள நீங்க சிக்கி இருக்கலாம். பாஸ்டர், நான் முடிவெடுத்து நான் ஆரம்பிச்சு நான் நடந்து வந்து நான் பிரயாசப்பட்ட இதுதான் இப்படிதான் இப்படின்னு நினைச்சேன்.
எனக்கு இப்படி தான் இந்த வாழ்க்கை எனக்கு போகும் அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டேன், ஃபிக்ஸ் பண்ணேன். நான் அப்படி ரொம்ப கற்பனை பண்ணிட்டேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை குறித்து நான் ரொம்ப கற்பனை பண்ணிட்டேன், என் வாழ்க்கையை குறித்து நான் ரொம்ப கற்பனை பண்ணிட்டேன். ஆனால் என்னுடைய கற்பனை எல்லாத்தையும் இப்போ புதைச்சதுனால, எல்லாமே நடக்காதனால இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னா, த ஃபினிஷ்ட், முடிஞ்சிருச்சு. அதான் யோபு சொல்லும்போது சொல்கிறான், நான் வந்தது நிர்வாணியாக தானே வந்தேன், நான் நிர்வாணியாக தானே வந்தேன், நான் எப்படி போக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சம்பாரிச்ச எல்லாத்தையுமே இழந்துட்டேன், நான் இப்போ ஜீரோ, நான் இப்போ ஜீரோ. இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கலாம், நான் ஜீரோவுக்கு வந்துட்டேன் பாஸ்டர், நான் ஜீரோ. இப்போ என்ன கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் உனக்குள்ளன்னு கேட்டால் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஏய், நீ இவ்வளோ உற்சாகமாக இருப்பியே, நீ இவ்வளோ எப்போவுமே நீ ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, இல்லைன்னா நீ எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக நீ இருப்பியே, ஆனால் இன்னைக்கு உனக்குள்ள அந்த பாசிட்டிவ் எதையுமே பார்க்க முடியல. ஆமாம், நீங்கள் ஒருவேளை யாராவது ஒருத்தர் சொல்லலாம், எஸ் நீ சொல்கிறது உண்மைதான். ஏன் அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கையில் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. என் பிள்ளைய குறித்து நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. இது நடக்கும் நடக்கும்னு நினச்சிட்டு எனக்குள்ள ஆசை எத்தனை ஆசையை வளர்த்துருமா தெரியுமா? அப்படியே கழுத்தில் போட்டு போட்டு பார்ப்போம் பாஸ்டர், அந்த சட்டையை போட்டு போட்டு பார்ப்போம் பாஸ்டர், நான் அப்படியே நின்று பார்ப்போம் பாஸ்டர். என்னை சுற்றி எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறது எல்லாமே என்னுடைய விஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வச்சிருப்பேன். ஆனால் என்னமோ தெரியல, இன்னைக்கு வந்து நான் பண்ணின எந்த முடிவுமே எனக்கு நடக்கலை, நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு நடக்கலை. ஐ எம் ஃபெயிலியர், நான் ஒரு ஃபெயிலியர், நான் ஒரு ஃபெயிலியர், நான் தோற்று போன ஒருத்தி, நான் தோற்று போன ஒருத்தன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த ஸ்டெப் எனக்கு என்னன்னு தெரியல பாஸ்டர், என்னன்னு தெரியல. ஆனா அவர் மட்டும் உங்க பக்கத்துல வந்து நின்று, இல்ல நீ நிர்வாணியா மரிக்க போறது இல்ல, நீ நிர்வாணியா மரிக்க போறது இல்ல. யோபுவை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண, இன்னைக்கு நீ ஜீரோவுக்கு வந்துட்ட, நீ ஜீரோவிலேயே மரிச்சு போவே நீ சொல்ற. ஆனா இல்ல, உன்னை ஜீரோல இருந்து ஹீரோ வாக்குனது நானா இருப்பார், ஆனால் கர்த்தரா இருப்பார். ஆனால் மறுபடியும் 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 உங்களை ஹீரோ வாக்குறதற்கு அவரால முடியும்னு நம்புறவங்க கைகளை மேல தட்டி, இல்ல அவருக்கு முடிவில்லை, அவருக்கு முடிவில்லை, அவருக்கு முடிவில்லை, இயேசுவுக்கு முடிவில்லை, இயேசுவுக்கு முடிவில்லை. உன் பிள்ளை அவர் வளர்த்துவார், இந்த சூழ்நிலையில உன்னை தூக்கி எடுப்பார். அந்த ஃபீல்டில் இருந்து நீ செய்ய முடியாததை, அந்த இடத்திலிருந்து நீங்க செய்ய முடியாததை, அந்த கற்பனையிலிருந்து செய்ய முடியாததை, இந்த காரியத்தை வைத்து இதை கொடுத்து கர்த்தர் உங்களை செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. ஓ, நம்புறவங்க. Thank you Jesus, thank you Jesus.